வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11ஆம் வகுப்பு பாடம் உயிர் விலங்கியல் யூனிட் 4 4வது லெசன் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள். இதில் இப்போ கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது மண்புழுவின் புறத்தோற்றம். ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் மண்புழுவின் உள்ளுறுப்பு அமைப்பு. இதான் அந்த மண்புழுவோட உள்ளுறுப்பின் அமைப்பு. அப்போ மண்புழுவின் உடற்சுவர் மிகவும் ஈரத்தன்மையுடன் மெல்லியதாகவும் மென்மையானதாகவும் தோல் போன்றும் மீள்தன்மையுடனும் உள்ளது. அப்போ மண்புழுவோட அந்த உடர் அப்படிங்கிறது எப்போவுமே ஈரப்பதமாக காணப்படும். அதோட முதுகுப்புற துளைகள் அப்படிங்கிறது ஒரு 3 துளைகள் காணப்படுது. அந்த 3 துளைகளிலும் வரக்கூடிய திரவமானது மண்புழுவை எப்போவுமே ஈரப்பதத்தோடு வச்சுருக்கும். அதனால் அது ஈரத்தன்மையோடு காணப்படும். ரொம்ப மெல்லியதாக இருக்கும், நீளக்குள்ளியதாக இருக்கும், மென்மையானதாகவும் தோல் மீள்தன்மையுடனும் காணப்படுது. அந்த கண்டங்கள் அப்படிங்கிறது சுருங்கி விரியக்கூடிய அந்த மீள்தன்மைங்கிறது அதில் இருக்கும். இச்சுவரில் கியூட்டிக்கல், எபிடெர்மிஸ், தசைகள், உடற்குழி, எபிதிலியா ஆகிய அடுக்குகள் உள்ளன. அதோட தோல் பகுதியில் என்னென்ன காணப்படுதுன்னா அந்த லேயர், கியூட்டிக்கல் அப்படிங்கிற லேயர்னால ஆனது மேல் தோல் எபிடெர்மிஸ்ங்கிறது காணப்படுது, தசைகள் காணப்படுது, உடற்குழி, எபிதிலியா அடுக்குகள் இது எல்லாம் அதில் உள்ளன. அப்போ எபிடெர்மிஸ் அடுக்கின் ஆதரவு செல்கள், சுரப்பு செல்கள், அடிப்படை செல்கள் மற்றும் உணர்வு செல்கள் ஆகியவை உள்ளன. அப்போ அந்த மேல் தோல், அதான் எபிடெர்மிஸ் தான் மேல் தோல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேல் அடுக்கில் ஆதரவு செல்கள்ங்கிறது காணப்படுது, சுரப்பு செல்கள் காணப்படுகிறது, அடிப்படை செல்கள் மற்றும் உணர்வு செல்கள் ஆகியவை உள்ளன. இதில் உணவுக்குழலுக்கும் உடற்சுவருக்கும் இடையே உள்ள அகன்ற உடற்குழி நீர்ம சட்டமாக செயல்படுது. அதோட உணவுக்குழலுக்கும் அதான் அந்த உள்ள அமைப்பு, உடற் சுவருக்கும் இடையே ஒரு அகன்ற உடற்குழி நீர்ம சட்டகமாக செயலாற்றுகிறது. ஒரு உடற்குழி பகுதியானது ஒரு நீண்ட சட்டகமாக செயலாற்றுது. உடற்குழி திரவத்தில் உள்ள சீலமோசைட் செல்கள் இழப்பு மீட்டல், நோய் தடைகாப்பு மற்றும் காயங்கள் குணமாதல் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றுகிறது. அதான் அந்த உடற்குழி திரவத்தில் உள்ள சீலமோசைட் அப்படி செல்கள் இழப்பு மீட்டல், ஒரு பகுதி கட்டானுச்சுன்னா திருப்பி குரோத் ஆகிறது, அடுத்து நோய் தடைகாப்பு மற்றும் காயங்கள் குணமாதல் ஆகியவற்றில் முக்கிய பங்கேற்கிறது. எது? அந்த உடற்குழி திரவத்தில் உள்ள சீலமோசைட்டுகள் செல்கள். இந்த செல்கள் திருப்பி குரோத் ஆகும், ஒரு பகுதி கட்டாயிருச்சு அப்படின்னா காயங்கள் ஏற்படுற குணமடைகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாற்றையும் முக்கிய பங்காற்றுறது இந்த சீலமோசைட்டுகள். இது எங்கே காணப்படும் அப்படின்னா உடற்குழி திரவத்தில். ஸோ மண்புழுவில் உள்ள உடற்குழி திரவம் பால் போன்று காரத்தன்மையுடன் இருக்கும். அப்போ இந்த உடற்குழி திரவம் எப்படி காணப்படுது? ரொம்ப பால் போன்று காரத்தன்மையுடன் இருக்கக்கூடியதாக காணப்படும். இதனால் துகள்களுடைய செல்கள் லியோசைட்டுகள், அமிபோசைட்டுகள், மீகோசைட்டுகள் மற்றும் லீகோசைட்டுகள் ஆகியவை உள்ளன. ஸோ அப்போ இது இதில் என்னென்ன காணப்படுதுன்னா துகள்களுடைய செல்கள், லியோசைட்டுகள், அமிபோசைட்டுகள், மீகோசைட்டுகள் மற்றும் லீகோசைட்டுகள் ஆகியவை உள்ளன. இதான் அதோட உள்ளமைப்பில் காணப்படக்கூடியது. ஸோ இந்த உள்ளமைப்பில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா செரிமான மண்டலம். மண்புழுவோட இந்த செரிமான மண்டலம், செரிமான மண்டலத்தில் உணவு பாதை மற்றும் செரிமான சுரப்பிகள் ஆகியவை உள்ளடக்கியுள்ளன. இதில் உணவு பாதை, செரிமான சுரப்பிகள் அப்படிங்கிறது செரிமான மண்டலத்தில் காணப்படும். இது எல்லாத்துலேயுமே இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ங்கிறது காணப்படும். இந்த வாய் முதல் மலவாய் வரை நீண்ட நேரான குழலாக உணவு பாதை செல்கிறது. இது வாய் முதல் மலவாய் வரை ஒரு நீண்ட குழல் போன்று அந்த உணவு குழலானது காணப்படுது. வாய் 1வது மற்றும் 2வது கண்டங்களில் உள்ள வாய்க்குழியில் பக்கல் திறக்கிறது. 1வது 2வது இது 2லே தான் அந்த வாய்க்குழியானது இதில் திறக்குது. இதான் இப்போ முன்பகுதிங்கிறது வாய்ப்பகுதி. அடுத்து 1வது 2வது கண்டத்தில் தான் அந்த வாய்க்குழி அப்படி அந்த பக்கல் கேவிட்டுங்கிறது இந்த இடத்துல தான் காணப்படுது. இந்த மையப்பகுதி தொண்டை, இது தொண்டை சுரப்பிகள். இந்த இடம் தான் அந்த உணவு குழல். இந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்கக்கூடியது அரவை பை. என்ன இது 14 முதல் 17 இது கிளைட்டலம் ரீஜன். அதுக்கு மேலே இந்த பகுதி குடல் கொஞ்சம் அகற்றதாக காணப்படுது. இது குடல் மடிப்புகள் இதில் காணப்படக்கூடியது. இது குடல் மடிப்புகள். இது தொண்டை பகுதி. ஸோ இதான் இது அரவை பை. இதான் அதோட ஸ்ட்ரக்சர். அதான் 1 முதல் 2வது மற்ற கண்டங்களில் உள்ள வாய்க்குழி திறக்கிறது. வாய்க்குழியை தொடர்ந்து 3வது மற்றும் 4வது கண்டங்களில் தடித்த தசையான தொண்டை பகுதி உள்ளது. அப்போ இந்த தொண்டை பகுதி அப்படிங்கிறது ரொம்ப தடித்த தசையாலானது. இது 3வது மற்றும் 4வது கண்டத்தில் தான் இந்த தொண்டை பகுதி காணப்படுது. வாய்க்குழிங்கிறது 1, 2. இந்த மேலே உள்ளது வாய்ப்பகுதி, அதுக்கு கீழே உள்ளதான் ஃபர்ஸ்ட் கண்டம், அடுத்து 2வது கண்டம். இந்த 2 கண்டத்துலேருந்து தான் வாய்க்குழியானது காணப்படுது. அடுத்து 3, 4 தொண்டை பகுதிங்கிறது இதில் காணப்படுது, தொண்டை பகுதி. அதுக்கடுத்து இப்பகுதியை சுற்றிலும் தொண்டை சுரப்பிகள் காணப்படுகிறது. அப்போ அந்த தொண்டை பகுதியில் தொண்டை சுரப்பிகள்ங்கிறது காணப்படுகிறது. 5வது கண்டத்தில் உள்ள சிறிய குறுகலான உணவுக்குழல் 6வது கண்டத்தில் உள்ள தசையாலான அரவை பையில் முடிகிறது.
இதுதான் அந்த அரைவைப்பை அப்படிங்கிறது. உணவுக்குழல், தொண்டை சுரப்பிகள், அதாவது தொண்டையை தொடர்ந்து இந்த தொண்டை சுரப்பிகள் அடுத்து இந்த பகுதி தான் இந்த தொண்டை சுரப்பிகள். அதுக்கடுத்து இந்த நீண்ட பகுதிங்கிறது உணவுக்குழல், இதுதான் அரைவைப்பை. ஸோ இதில் தான் சொல்லியிருக்காங்க தொண்டை பகுதி, அதாவது இப்பகுதியை சுற்றிலும் தொண்டை சுரப்பிகள்ங்கிறது காணப்படுது. அடுத்து 5வது கண்டத்தில் உள்ள சிறிய குறுகலான உணவுக்குழல் 6வது கண்டத்தில் தசையாலான அரைவைப்பையில் முடிகிறது. அப்போ அந்த அரைவைப்பைங்கிறது 6வது கண்டத்தில் காணப்படுகிறது. இந்த 5வது கண்டத்தில் தான் அந்த தசையாலான அரைவைப்பைக்கு மேலே ஒரு நீண்ட உணவுக்குழலான சிறிய குறுகலான உணவுக்குழல் காணப்படுது. இது எங்கே முடியுதுன்னா அரைவைப்பையில். அடுத்து அழுகிய இலைகளையும் மண் துகள்களையும் அரைக்க இப்பகுதி உதவுகிறது. அப்போ வந்து இந்த அழுகிய இலைகளையும் மண் துகள்களையும் செரிக்க தான் இந்த அரைவைப்பையானது பயன்படுது. இந்த அரைவைப்பையோட வேலை அப்படிங்கிறது அழுகிய இலைகளையும் மண்களையும் செரிக்க வைக்கிறது. ஸோ 7வது கண்டத்தில் குடல் தொடங்கி கடைசி கண்டம் வரை நீண்டுள்ளது. அப்போ இதில் குடல் பகுதி அப்படிங்கிறது எந்த கண்டத்தில் காணப்படுதுன்னா 7வது கண்டம். 7வது கண்டத்தில் குடலானது தொடங்கி, இது உணவுக்குழல், குடல் தொடங்கி கடைசி கண்டம் வரைக்கும் நீண்டுள்ளது. ஸோ முதுகுப்புற சுவரில் இரத்த நாளங்கள் நிறைந்த மடிப்பு காணப்படுகிறது. இதுக்கு டிப்ளோசோல் என்று அழைக்கப்படுகிறது. அதோட முதுகுப்புற சுவரில் இரத்த நாளங்கள் அப்படிங்கிறது காணப்படுகிறது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டிப்ளோசோல் அப்படின்னு சொல்லுவோம். இம்மடிப்புகளில் குடலில் உறிஞ்சும் பரப்பு அதிகரிக்கிறது. இந்த மடிப்புகளில் தான் குடலோட அந்த உறிஞ்சும் பரப்பு தான் குடல் மடிப்புகள், குடலோட உறிஞ்சும் பரப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. ஸோ உள் எபிதிலிய அடுக்கில் தூண் செல்களும் சுரப்பு செல்களும் அடங்கியுள்ளன. அதோட உள் எபிதிலிய பகுதியில் தூண் செல்களும் அடுத்து வந்து சுரப்பு செல்களும் அடங்கியுள்ளன. உணவு பாதை மலப்புளை வழியே வெளியே திறக்கிறது. அப்போ அந்த உணவு பாதைங்கிறது மலப்புளை வழியே வெளியே திறக்கிறது. அடுத்து உண்ணப்பட்ட கரிம பொருட்கள் நிரம்பிய மண் உணவு மண்டலத்தின் வழியே செல்கையில் செரிமான நொதிகளின் செயல்பாட்டால் அதில் உள்ள பெரிய சிக்கலான மூலக்கூறுகள் எளிய உட்கிரைக்கக்கூடிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறது. அப்போ அந்த உண்ணப்பட்ட கரிம பொருட்கள் நிரம்பிய மண் உணவு மண்டலத்தின் வழியாக செல்கையில் செரிமான மண்டலத்தில் உள்ள நொதிகள், செரிமான நொதிகள், இந்த செரிமான நொதிகளின் செயல்பாட்டால் அதில் உள்ள பெரிய சிக்கலான மூலக்கூறுகள் எளிய உட்கிரைக்கக்கூடிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறது. ஸோ அப்போ அந்த குடல் சவ்வு வழியே மூலக்கூறுகள் உட்கிரைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. செரிக்காத மண் துகள்கள் மலக்குள வழியே நங்குள் கட்டிகளாக வெளியேற்றப்படுகின்றன. அப்போ அதான் அந்த எக்ஸ்கிரிட்டர் வெர்மிகேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நங்குள் கட்டிகள் அது மண்ணை உட்கொள்ளும், அந்த அழுகிய இலைகளை உட்கொள்ளும். அதில் அந்த என்சைம் வழியாக செரித்த உணவுகள் செரிக்கப்பட்டு நங்குள் கட்டிகளாக வெளியேறும். அதாவது குடலின் சவ்வு வழியே மூலக்கூறுகள் உட்கிரகிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. செரிக்காத அந்த மண் துகள்கள் மலப்புளை வழியே நங்குள் கட்டிகளாக வெளியேற்றப்படுகிறது. அப்போ நெக்ஸ்ட் தொண்டை பகுதியில் அந்த சுரப்பு செல்கள், உமிழ்நீர் சுரப்பிகள், குடலின் சுரப்பு செல்கள் ஆகியவை உணவை செரிப்பதற்கான செரிமான நொதிகளாக சுரக்கிறது. அப்போ அந்த தொண்டை பகுதியில் இதான் அந்த தொண்டை சுரப்பி, தொண்டை சுரப்பு மற்றும் அதாவது சுரப்பு செல்கள், உமிழ்நீர் சுரப்பிகள், குடலில் உள்ள இந்த சுரப்பு செல்கள் ஆகியவை உணவை செரிப்பதற்கான செரிமான நொதிகளாக அதில் சுரக்கிறது. ஸோ இதில் குடல் பிதுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாபயர் போஸ்துமாவின் 26வது கண்டத்தில் ஓரிணை குட்டையான கூம்பு வடிவ வெளிப்பிதுக்கம் காணப்படுகிறது. இந்த மண்புழு மெட்டாபயர் 2வது பார்த்தோம்ல, மெட்டாபயர் போஸ்துமா, அந்த மண்புழுவோட 26வது கண்டத்தில் ஓரிணை குட்டையான கூம்பு வடிவத்தில் வெளி பிதுக்கம் காணப்படுகிறது. இது குடல் பிதுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். 22ஆம் கண்டம் வரை இது நீள்கிறது. இது எதுக்காக அப்படின்னா ஸ்டார்ச் செரிப்பதற்கான அமைலோலைட்டிக் என்சைம், அமைலோலைட்டிக் என்சைமை சுரக்கும் செரிமான சுரப்பியாக இது செயல்படுகிறது. லாம்பிட்ரோ மாற்றி போன்ற மண்புழுக்களில் இவ்வகை குடல் பிதுக்கங்கள் அப்படிங்கிறது காணப்படுவதில்லை. அப்போ இது எதில் காணப்படுதுன்னா மெட்டாபயர் போஸ்துமாவில் 26வது கட்டத்தில் ஓரிணை கூம்பு வடிவ வெளி பிதுக்கம் காணப்படுது. இதற்கு என்ன பேர் அப்படின்னா குடல் பிதுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு என்சைம் செக்ரிட் ஆகுது, அதாவது ஸ்டார்ச் செரிப்பதற்கான அமைலோலைட்டிங்கிற ஒரு என்சைமை சுரக்கக்கூடியது. அதனால செரிமான சுரப்பியாக இது செயல்படுகிறது. லாம்பிட்டோமாரிட்டி போன்ற மண்புழுக்களில் இந்த குடல் பிதுக்கங்கள்ங்கிறது காணப்படுவதில்லை. கேட்பாங்க 2 மார்க்கில் நங்குள் கட்டிகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இங்கே இருந்தே எழுதலாம். உட்கிரைக்கக்கூடிய, அதாவது குடலின் சவ்வு வழியே மூலக்கூறுகள் உட்கிரைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. செரிக்காத மண் துகள்கள் மலைப்புளை வழியே நங்குள் கட்டிகளாக வெளியேற்றப்படுகின்றன. செரிக்காத, அது மண்ணை சாப்பிடும், அழுகிய இலைகளை சாப்பிடும். அதில் வந்து இந்த செரிக்காத
மண் துகள்கள் மலைப்புல வெளியே நங்குள் கட்டிகளாக வெளியேற்றப்படுகின்றன. அதுதான் அந்த நங்குள் வெர்மிகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தொண்டை பகுதியில் சுரப்பு செல்கள், உமிழ்நீர் சுரப்பிகள், குடலின் சுரப்பு செல்கள் ஆகியவை உணவை செரிப்பதற்கான செரிமான நொதியாக சுரக்கின்றன. அப்போ செரிமான நொதிகள் அப்படிங்கிறது இதில் தொண்டை பகுதியில் சுரக்கக்கூடியது. அடுத்து அதான் உமிழ்நீர் சுரப்பு செல்கள், குடலின் சுரப்பு செல்கள், இது ரெண்டும் சேர்ந்து உணவை செரிமான நொதியாக அதில் சுரக்குது. அந்த செரிமான மண்டலம், அதாவது மண்புழுவின் உணவு மண்டலத்தில் உணவு பாதை மற்றும் செரிமான சுரப்பிகள் ஆகிய உள்ளடங்கியுள்ளன. இந்த மண்புழுவோட உணவு மண்டலத்தில் உணவு பாதை, செரிமான சுரப்பிகள் ஆகியவை காணப்படுகிறது. வாய் முதல் மலவாய் வரை நேரான நீண்ட குழலாக உணவு பாதை செல்கிறது. இது 1 முதல் 2வது வாய்க்குழியில் திறக்கிறது. 1, 2 ரெண்டுமே வாய்க்குழியை திறக்கும். வாய்க்குழியை தொடர்ந்து 3வது மற்றும் 4வது கண்டங்கள் அப்படின்னா தடித்த தசையாலான தொண்டை பகுதி உள்ளது. 3வது மற்றும் 4வது கண்டத்தில் தொண்டை பகுதி. இப்பகுதியை சுற்றிலும் தொண்டை சுரப்பிகள் அப்படிங்கிறது காணப்படுது. இது உமிழ்நீரை சுரக்கக்கூடிய அந்த செரிமான நொதியை சுரக்கிறது. அதான் அதோட வேலை. நெக்ஸ்ட் 5வது கண்டத்தில் உள்ள சிறிய குறுகலான உணவுக்குழல் 6வது கண்டத்தில் திறக்கிறது. அதாவது 6வது கண்டம் அப்படிங்கிறது தசையாலான அரவைப்பை அதில் காணப்படுகிறது. இது அழுகிய இலைகளையும் மண் துகள்களையும் செரிக்கக்கூடிய பகுதியாக அது உள்ளது. அதாவது மண் துகள்களை அரைக்க அப்பகுதி உதவுகிறது. நெக்ஸ்ட் 7வது கண்டத்தில் குடல் தொடங்கி கடைசி கண்டம் வரைக்கும் அந்த குடலானது நீண்டுள்ளது, மலவாய் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் குடலின் முதுகுப்புற சுவரில் இரத்த நாளங்கள் நிறைந்த மடிப்பு காணப்படுகிறது. அப்போ குடலோட முதுகுப்புற சுவரில் இரத்த நாளங்கள் நிறைந்த மடிப்பு காணப்படுகிறது. இதற்கு டிப்ளோசோல் அப்படின்னு சொல்லுவோம். டிப்ளோசோல் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ டிப்ளோசோல் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 7வது கண்டம் முதல், அதாவது 7வது கண்டத்தில் குடல் தொடங்கி கடைசி கண்டம் வரைக்கும் நீண்டுள்ளது. ஸோ குடலின் முதுகுப்புற சுவரில் இரத்த நாளங்கள் நிறைந்த மடிப்பு காணப்படுகிறது. இதற்கு டிப்ளோசோல் என்று பெயர். குடலோட இந்த முதுகுப்புற சுவரில் இரத்த நாளங்களின் மடிப்பு காணப்படுகிறது. இதற்கு டிப்ளோசோல் என்று பெயர். எப்படி இதுக்கு முன்னாடி பார்க்கலாம், அதாவது கிளைட்டல்லம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த டிப்ளோசோல். மண்புழுவோட தோல் பகுதியான சற்று பருத்து காணப்படும். இது 14 முதல் 17வது கண்டம் வரைக்கும் சற்று பருத்து காணப்படும். இதற்கு கிளைட்டல்லம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிப்ளோசோல் என்றால் என்ன அப்படின்னா, குடலின் முதுகுப்புற சுவரில் இரத்த நாளங்கள் நிறைந்த மடிப்பு காணப்படுகிறது. இதற்கு என்ன பெயர் அப்படின்னா டிப்ளோசோல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இம்மடிப்புகளினால் குடலில் உறிஞ்சும் பரப்பு அதிகரிக்கிறது. அந்த மடிப்புகள்னால இதுதான் குடல் மடிப்பு. இந்த பகுதி தான் அந்த அலை போன்று காணப்படுகிறது. இது விரியக்கூடிய பகுதி அதிகமாக காணப்படும் குடல் பரப்பு. ஸோ அதுதான் மடிப்புகளில் குடல் உறிஞ்சு பரப்பு அதிகரிக்கிறது. உள் எபிதிலிய அடுக்கில் தூண் செல்களும் சுரப்பு செல்களும், அதோட உள் பகுதியில் அந்த எபிதிலியத்தோட செல்களோட அடுக்கில் தூண் செல்களும் சுரப்பு செல்களும் அடங்கியுள்ளன. நெக்ஸ்ட் உணவு பாதை அப்படிங்கிறது மலப்பிள்ளை வெளியே திறக்கிறது. இல்லை உணவு பாதை. அதே மாதிரி குடல் பெதுக்கம் அப்படிங்கிறது எந்த எர்த்தோமில் காணப்படும் அப்படின்னா லாம்பிட்டோமைரிட்டியில் காணப்படுமா அப்படின்னா இல்லை, காணப்படாது. எதில் காணப்படும் அப்படின்னா மெட்டாபயர் போஸ்ட்மாவில் காணப்படும். மெட்டாபயர் போஸ்ட்மாவோட அந்த 26வது கண்டத்தில் ஓரிணை குட்டையான கூம்புடைய வெளி பெதுக்கம் காணப்படுகிறது. இந்த பெதுக்கங்கள் அப்படிங்கிறது 22ஆம் கண்டம் வரைக்கும் நீள்கிறது. 22 அதாவது பெதுக்கங்கள் என்று பெயர். 22ஆம் கண்டம் வரைக்கும் இது நீள்கிறது. அதாவது ஸ்டார்ச் செரிப்பதற்கு உள்ள அமைலோலைட்டிக் நொதியை அதாவது சுரக்கும் செரிமான சுரப்பியாக இது செயல்படுகிறது. லாம்பிட்டோமேரியில் அந்த ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த குடல் பெதுக்கங்கிறது மெட்டாபயர் போஸ்ட்மாங்கிற அந்த எர்த்தோமில் காணப்படுது. லாம்பிட்டோமேரிட்டியில் இந்த போன்ற குடல் பெதுக்கங்கள் காணப்படுவதில்லை. ஸோ அதுக்கடுத்து அதுதான் இதோட மெயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த உணவு முன்பகுதிங்கிறது வாய் முதல் மற்றும் 2வது கண்டங்கள் அப்படிங்கிறது பக்கல் கேவிட்டி, அந்த வாய்க்குழி பகுதியானது காணப்படுகிறது. 3வது 4ங்கிறது அந்த தொண்டை சுரப்பிகள்ங்கிறது காணப்படுகிறது. 5வது நீண்ட அந்த உணவுக்குழானது அரவைப்பை முடிகிற அந்த அரவைப்பையில் இணைகிறது. இந்த அரவைப்பை அப்படிங்கிறது அழுகிய இலைகளையும் மண் துகள்களையும் செரிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. அதுக்கடுத்து 7வது கண்டத்திற்கு குடல் தொடங்கி அதுக்கடுத்து என்ன அந்த அரவைப்பையை பயன்படுகிறது. அது வரைக்கும் 6 முடிஞ்சிருச்சு. இந்த அரவைப்பையோட 6 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 7வது கண்டம் முதல் கடைசி கண்டம் வரைக்கும் அந்த உணவு குழாயானது நீண்டுள்ளது. குடலின் முதுகுப்புற சுவரில் இரத்த நாளங்கள் நிறைந்த மடிப்பு காணப்படுது. அதுக்கு டிப்ளோசோல்னு சொல்லி 7வது கண்டத்திலிருந்து கடைசி கண்டம் வரைக்கும்
ஏன்னா அந்த குடல் அப்படிங்கிறது தொடங்கி கடைசி கண்டம் வரைக்கும் நீண்டுள்ளது. அப்போ அந்த வந்து குடல் சுவர் அப்படிங்கிறது காணப்படுகிறது. இது உறிஞ்சும் பரப்பு அதை அதிகரிக்கிறது. எபிதிலிய அடுக்கில் தூண் செல்களும் சுரப்பு செல்களும் அதோட எபிதிலிய அடுக்கில் அடங்கியுள்ளன. உணவு பாதை மலப்பிள வழியே வெளியே திறக்கிறது. உணவு பாதைங்கிறது மலப்பிள வெளியே அந்த கடைசி கண்டத்துல வெளியே திறக்கிறது. இதான் நீள்வட்ட தசை விரிந்த தலை நீண்டுள்ளது. ஸோ இது வந்து சுருங்கிய நிலை, இது விரிந்த நிலை. சுருங்கிய நிலையில இது தலைப்பகுதி, இதுல சின்ன ஒரு சீட்டாக்கள் நுண்முட்கள் காணப்படும். விரிந்த நிலையில இவ்வாறு காணப்படும். ஸோ அதான் பொதுவாக மண்புழுக்கள் இடப்பெயர்ச்சிக்கு அவற்றின் உடல் தசைகள், சீட்டாக்கள் மற்றும் வாய்க்குழி ஆகியவற்றை பயன்படுத்துகிறது. அப்போ அந்த சீட்டாக்கள்ங்கிறது மூவ் ஆகும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ். அதோட தோல் பகுதி அப்படிங்கிறது சுருங்கி விரியக்கூடியது. அதாவது எபிடெர்மிஸ் அடுக்குக்கு கீழ் வெளிவட்ட தசைகள் மற்றும் உள்நீள் வட்ட தசைகள் அமைந்துள்ளது. வட்ட தசைகள் மண்புழுவில் உடல் நீளமானதாகவும் குறுகலாகவும் மாறுகிறது. அந்த வட்ட தசைகள்ங்கிறது சுருங்கி விரியக்கூடியது. அதனால அது கொஞ்சம் நீண்டு சுருங்கும் அமைப்பு. அதான் மண்புழுவோட மூவ் அந்த சீட்டாக்கள் மூலமா இடப்பெயர்ச்சி செய்யும். ஸோ இத்தசைகள் மாறி மாறி சுருங்கி விரிவதால் மண்புழுக்கள் நகர்கின்றன. அதுதான் இதோட சக்சர். இங்கே கொடுத்துருக்காங்களா, சுருங்கி விரியக்கூடியது. சுருங்கிய நிலையில இந்த அமைப்பு, அதான் சுருங்கிய தசைகள், இது விரிந்த தசைகள். ஸோ அதுக்கடுத்து உடற்குழியின் திரவத்தில் பாயும் தன்மையே ஆகும். எனவே நீர்ம சட்டகம் எனப்படுவது சுருக்கம் மற்றும் நீட்சிகளால் வரும் அலை இயக்கத்திற்கு வாய்க்குழி அவற்றை மற்றும் சீட்டாக்களின் நெம்புகோல் போன்ற செயலுக்கு உதவுகிறது. தலை மற்றும் சீட்டாக்கள் அதோட நீட்சினால தான் அது மூவ் ஆகுது. அதான் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படக்கூடிய அந்த சீட்டாக்கள் நுண்முட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதான் அதோட செரிமான மண்டலம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இதான் அந்த மண்புழுவோட செரிமான மண்டலம். அந்த சக்சர் முன்பகுதிங்கிறது இது கண்டங்களில் சேராது, வாய்ப்பகுதி. அப்போ முதல் மற்றும் இரண்டாவது கண்டம் பக்கல் கேவிட்டி வாய்க்குழி. மூன்றாவது மற்றும் நான்காவது கண்டம் அப்படிங்கிறது அந்த தொண்டை சுரப்பிகள்ங்கிறது காணப்படுகிறது. அதாவது மூன்றாவது நான்காவது அடுத்த ஐந்தாவது நீண்ட உணவுக்குழல் அரவை பையில் குடிக்கிறது. அரவை பை இதான் அதோட சக்சரு. இந்த அரவை பையில வந்து அழுகிய இலைகளையும் மண் துகள்களையும் செரிக்கக்கூடியது. மண் துகள்களையும் செரிக்கக்கூடியது. அப்ப இதுல நங்குள் கட்டிகள் அப்படின்னா அன்டைஜஸ்டட் சாயில் பார்ட்டிகல்ஸ், அந்த செரிக்காத மண் துகள்கள் நங்குள் கட்டிகளாக வெளியேற்றப்படுகிறது. ஸோ அதுல இருந்து நீண்ட ஒரு குடல், ஒரு நீண்ட குழல் வடிவம், அதாவது குடல் அப்படிங்கிறது 7வது கண்டம் முதல் கடைசி கண்டம் வரைக்கும் நீண்டுள்ளது. இதுல இந்த 14 முதல் 17வது கண்டம் அப்படிங்கிறது தடித்து காணப்படும். அதுக்கு கிளைட்டலம் ரீஜன். இப்ப 7வது கண்டத்திலிருந்து கடைசி கண்டம் வரைக்கும் குடலானது நீண்டுள்ளது. ஸோ அதே மாதிரி குடல் மடிப்புகள் அப்படிங்கிறது அதுல எபிதிலிய செல்கள் அப்படிங்கிறது காணப்படுகிறது. அந்த பகுதியில் அதாவது குடலில் சுரப்பு செல்கள் உணவை செரிப்பதற்கான அந்த செரிமான நொதியை சுரக்கிறது. ஸோ மேக்சிமம் இந்த சுரப்பு அந்த டைஜஷன்ங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா தொண்டை பகுதியில் உமிழ்நீர் சுரப்பிகள், அப்புறம் குடல்ல காணப்படக்கூடிய சுரப்பு செல்கள் ஆகியவை உணவை செரிப்பதற்கான செரிமான நொதிகளாக அங்கே செயல்படுது. அதுக்கடுத்து குடல் மடிப்புகள் அப்படிங்கிறதுக்கு அதாவது குடலின் முதுகுப்புற சுவரில் இரத்த நாளங்கள் நிறைந்த ஒரு மடிப்பு காணப்படுகிறது. அதுக்கு தான் வந்து டிப்ளோசோல் அப்படின்னு சொல்லுவோம். குடலோட அந்த முதுகுப்புற சுவர்ல இரத்த நாளங்கள் நிறைந்த ஒரு மடிப்பு காணப்படுகிறது. அதுக்கு டிப்ளோசோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் குடல் பிதுக்கங்கள். அதே மாதிரி இன்னொன்று குடல் பிதுக்கம் அப்படிங்கிறது மெட்டாபேர்கோஸ்மாங்கிற அந்த எர்த்துவாம்ல தான் இந்த மண்புழுல 26வது கண்டத்தில் ஓரிணை குட்டையான கூம்பு வடிவ வெளிப்பிதுக்கம் காணப்படுகிறது. இதோட வேலை என்ன அப்படின்னா ஸ்டார்ச்சை செரிப்பதற்கு பயன்படக்கூடிய அந்த அமைலோட்டிக் நொதியை சுரக்கக்கூடியது. ஸோ அதுதான் செரிமான சுரப்பியாக செயல்படுகிறது. இது லாம்பிட்டோமைரிட்டிங்கிற அந்த எர்த்துவாம்ல இந்த குடல் பிதுக்கம் அப்படிங்கிறது காணப்படுவதில்லை. எங்கே காணப்படுது அப்படின்னா மெட்டாபேர்கோஸ்மாங்கிற அந்த எர்த்துவாமோட 26வது கட்டத்தில் தான் இந்த கூம்பு வடிவ வெளிப்பிதுக்கமானது காணப்படுகிறது. அப்போ எதற்கு பயன்படுது அப்படின்னாலும் சொல்ல தெரியணும். எதற்கு பயன்படுது அப்படின்னா ஸ்டார்ச்சை செரிப்பதற்கான அந்த அமைலோட்டிக் நொதியை சுரக்குது. அதான் இதோட வேலை. ஸோ இதுதான் இந்த எர்த்துவாமோட அந்த உள்ளுறுப்பு அமைப்பு. இதுக்கு முன்னாடி அதோட புறத்தோற்றம் பார்த்தோம் கடைசி கிளாஸ். அதோட புறத்தோற்றம் வெளியே அப்பியரன்ஸ், வெளியிலேருந்து பார்க்கும்போது அதோட பண்புகளை பற்றி பார்த்தோம், எவ்வாறு அமைந்துள்ளது அப்படின்னு. அதில் வந்து சீட்டாக்கள் அப்படிங்கிறது முதல் கண்டம், கிளைட்டல்லம் பகுதி 14 முதல் 17வது கண்டம், கடைசி கண்டம். இதை தவிர மற்ற அனைத்து பகுதிகளிலும் கிளைட்டல்லம் காணப்பட்டது. ஸோ அதே மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதுக்கடுத்து அதோட உள்ளுறுப்பு அமைப்புகள் ஆரம்பித்தோம். அதில் உள்ளுறுப்பு அமைப்புகளில் இப்போ ஃபஸ்ட்டு செரிமான மண்டலம் பார்த்தோம். செரிமான மண்டலம் அந்த மண்புழு இடப்பெயர்ச்சிக்கு நீர்ம சட்டம்
அதை பற்றி பார்த்தோம். தசை சுருங்கல், வட்ட தசைகள் சுருங்கிய நிலை, அடுத்து வட்ட தசைகள் விரிந்த நிலை, இதை பற்றி பார்த்தோம். எப்படி மண்புழு இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படின்னா அந்த சீட்டாக்களின் உதவியால். ஸோ அடுத்த அந்த உள்ளுறுப்பு மண்டலங்கிறது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.